பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதமே விசேஷ மாதமாய் அநேக ஜனங்கள் அநேக விதத்தில் தேவனை நினைவு கூறுகிறார்கள். அது என்ன விதத்தில் அவர் நினைவுகள் கூறுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள் இல்லைங்களா என்று அதுக்குரிய ஒரு சில விஷயங்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாக அவர் செய்த சில காரியங்கள் அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஓகேங்களா, நாம் வாசிக்க கேட்போங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரெண்டு விஷயத்த இங்க நம்ம பாக்குறோங்க. ஒண்ணு, மாம்சத்துக்குரியவர்கள் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களாய் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இரண்டு விஷயத்தையும் தேவன் அப்போஸ்தலர் மூலியமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த மாம்சத்துக்குரியவைகள் என்னன்னா விபச்சாரம், பெருமை, இப்படிப்பட்ட கேரக்டர் என்ன இருக்குதுங்க மாம்சத்துக்குரிய இருக்குதுங்க. ஆவிக்குரிய விஷயம் என்னன்னா அன்பு, சமாதானம், சந்தோஷம். இது நம்ம பேசுறோங்க. ஆனா அந்த கான்செப்டுக்கு நான் போகாம இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கிறிஸ்துவை சார்ந்து நடக்கிற அநேக ஜனங்களுக்குள்ள மாம்சத்தின் சிந்தையை கொண்டு நிலை கொண்டு இருக்கிறதை இந்த வேதத்தின் தேவன் அழகாக நமக்கு காண்பிக்க போகிற வார்த்தைகளை நம்ம தியானிப்போங்க. நம்ம எடுக்குவோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:27. பந்தில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பந்தில இருக்கிறவன் பெரியவனா, பணிவிடை செய்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நான் என்ன பண்றேங்க? பணிவிடை செய்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? பணிவிடை செய்கிறேன். மாம்சத்துக்குரிய சிந்தை கொள்ளைங்க, ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ணாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையா ஒப்பு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் படைப்புக்கு அவர் முதல்வராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாருடைய பந்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் இப்படி செய்கிறார்னா, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற சீஷர்கள் நான் உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போகிறது போல நீங்களும் என்ன வருங்க இந்த உலகத்திற்கு மாதிரியா இருங்கள் என்பதை கற்றுக் கொடுக்கிறாங்க. அதுதான் சபைக்கு சொல்றாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலர் மூலமாக சபையில சகோதரர்களுக்காக எழுதப்படுகிற வசனங்கள். ஒன்றையும் வாதினால நீங்க என்ன பண்ணாதீங்க, வீண் பெருமையாலாவதும் நீங்க என்ன பண்ணாதீங்க, யாரோடும் நீங்க இடப்படாதபடிக்கு, வாக்குவாதத்தோட நீங்க இடப்படாதபடிக்கு, உங்ககிட்ட பெருமை கொண்டு மற்றவர்கள் அந்த பெருமையின் நோக்கத்தோடு பார்க்காதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும், மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள் என்று என்ன கடுவீர்கள். இது யாருடைய கேரக்டருங்க? இயேசு கிறிஸ்து கேரக்டருங்க. ஏங்க அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்கிறாருங்க? பந்தியில இருந்தாருங்க. பந்தியில இருக்கிறவன் தான் பெரியவங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு பணிவிடைய செஞ்சிருக்கிறேன். அந்த உலகத்தின் அதிபதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க எல்லா படைப்புக்கும் என்னவா இருக்காருங்க? ஆதியா இருக்கிறாருங்க, முதல் சிருஷ்டியா இருக்காருங்க. அவரு மூலியமா தான் இந்த உலகத்தின் படைப்பெல்லாம் இருக்குதுங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமைக்கு பாத்திரர் உள்ளவருங்க. அவரு என்ன சொல்றாருங்க? பந்தியில் இருக்கிற நான் இருக்கிறவன தான் என்னங்க பெரியவங்க. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு பணிவிடை செஞ்சிருக்கேன். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபைக்கு சொல்றாரு, நீங்க ஒன்று என்ன பண்ணாதீங்க, வாதினால வாக்குவாதத்தினால என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்க. ஏன்னா நீங்க எப்படி இருக்கணும்னா தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க. நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க, என்னிடத்துல பொறாமை என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாதுங்க. இது எனக்குள்ள வருதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நான் கேட்கிறேன். அந்த நடைமுறையில வரும் பொழுது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் அவர் நடந்து காமிக்கிறாங்க. நான் உட்காந்து உங்களோட பரிமாறி சாப்பிடணும், ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், பணிவிட செய்யறேன்.
அப்ப நம்மளுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னா, கர்த்தரை போல உண்மையா மாறத்தக்கதாக தேவன் வசனத்தினால பிள்ளை போட்டுறாரு. அதான் நம்மளுக்கு அவர் சொல்றாருங்க. படிங்க 2 பேதுருங்க 1:7. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இன்னைக்கு அநேகர் சகோதர சிநேகம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சீங்களா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் இப்ப சகோதரிய அன்பு எப்படின்னா, மாம்சத்துக்குரியோட அன்பு காமிக்கிறாங்க. அதாவது என்ன, நிறைய கசுப்பு உள்ள வருதுங்க, நிறைய வேதனை உள்ள வருது. ஏன் வருதுன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை என்ன பண்றாங்க, அவங்க காமிக்கிற அன்பு எப்படி இருக்குது, மாம்சத்துக்குரியதா இருக்குது. அதனால மாம்சத்துக்குரியதா இருக்கிறதால மாம்சத்துக்குரியவா வருத்தமும் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருங்க, ஒன்றியும் வாதினாலாவது வீண் பெருமைனாலாவது செய்யாமல் மனத்தாழ்மைனாலே, எப்படி செய்யணுங்க, நம்ம மனத்தாழ்மைனால ஒருவரை ஒருவர் தாங்கி உங்களிலும் அவங்க மேன்மை உள்ளவர்கள் என்று நீங்க என்ன பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்கள் என்று ஒரு முத்திரை போட்டிருக்கோம்னா, அந்த முத்திரைக்கு நம்ம என்ன இருக்கணுங்க, தகுதி உள்ளவர்களா இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற வார்த்தையை முழுமையை எடுத்து நம்ம என்ன பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் வசனங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்றாங்க, அதான் இங்க வருதுங்க. இந்த வசனம் என்னன்னா, தேவ பய பக்தி இல்லைங்க. பாருங்க, நீங்க என்ன படிச்சீங்க, 2 பேதுரு 1:7 என்ன படிச்சீங்க, தேவ பய பக்தியோடு சகோதரருடைய ஸ்நேகத்தோடு அன்பையும் என்ன பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா எந்த வித கசப்பு உங்களுக்கு வராதுங்க. எப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணி சூப்பரா சொல்லிட்டாரு பாருங்க. தேவ பயபக்தியோடு நீங்க அன்பு கூர்ந்தாதான் எந்த கசப்பும் உங்களுக்குள்ள வராதுங்க. ஏன்னா நான் எப்படி யோசிக்கிறேன், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகள் என்ன பண்றாங்க. இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியங்கள் மறந்தாச்சு. ஆனா நான் ஞானத்தோடு இருக்கிறேன், அறிவோடு இருக்கிறேன். அதான் என்ன பண்றாங்க, நான் பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க, அன்பு கூர்றேன். ஆனா அவங்க கிட்ட சில விஷயம் வரும்பொழுது என் இருதயம் என்ன ஆகுதுங்க, கசப்புக்குள்ள கொண்டு போகுதுங்க. ஏங்க, என் சிந்தனை எப்படி இருக்குதுங்க, மாம்சத்துக்குரிய இருக்குதுங்க. நீங்க தெய்வ பயபக்தியோடு நேசித்தீங்கன்னா, நீங்க தெய்வ பயபக்தியோட ஒரு சகோதரனை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதான் சொன்னாருங்க, தேவ பயபக்தியோடு சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஐக்கியத்தை வைக்கிறீங்க. அந்த ஐக்கியத்தோட நீங்க அன்பு என்ன பண்றீங்க, கூட்டி எப்போ வழங்க முடியும்னா தேவ பயபக்தியோடு இருந்தா தாங்க. அதான் இயேசு கிறிஸ்து அழகா என்ன பண்ணாருன்னா, பந்தியில் இருக்கும் பொழுது எவன் பெரியவன், பணிவிட செய்கிறவனா இல்ல பந்தியில அமர்ந்து இருக்கிறவனா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதான் நெக்ஸ்ட் அழகா இன்னொரு விஷயத்த சொன்னார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 இது கண்டினியூ அப்படியே வாசிக்கிறீங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 12, 13. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அழகா படிச்சிட்டாருங்க. ஒன்னும் புரியல இல்லைங்களா? அப்படியே கண்டினியூ 4 வருஷமா போயிடுச்சுங்க. பாருங்க, அவர்கள் கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அறிந்து இருக்கிறீர்கள். யார் சொல்றாருங்க? அங்க இருக்கிற சீஷர்களுக்கு, வேதத்தை அறிஞ்சிருக்கிற நம்மளுக்கு இப்ப என்ன சொல்லுகிறாருங்க, அன்னைக்கு கூட இருந்த சீஷன் கண்முன்னாடி பார்த்தாங்க. இன்னைக்கு வேதத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுகிறீங்க, அறிஞ்சின்னு இருக்கிறீங்க. அறிஞ்சின்னு இருந்து நெக்ஸ்ட் சொல்ற பாருங்க, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரி, நான் அவர்தான். நம்ம இந்த வாரம் ஒரு பாட்டு பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? எந்த கண்மலை ஆனவரே, அது ஒரு வரி வந்துச்சுங்களா? ஆராதனை உமக்கே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. அந்த பாடு வரி நீங்க பாடும் பொழுது தேவனுடைய மகிமைன்றது என்னதுன்னா உங்களுக்குள்ள என்ன ஆகுது? அந்த ஃபீல் உணர்றீங்க. அப்ப நம்ம உணர்ந்தோம் தேவனுடைய மகிமையானது வரினால உணரும் பொழுது நீங்க நடைமுறை வாழ்க்கைக்கு அது கொண்டு வரலன்னா நீங்க கேட்டு பாடி துதிக்கிறது என்ன இருக்குதுங்க? அதான் இங்க சொல்லுகிறாரு. என்ன சொல்றேன்னா, நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறவங்க, தேவனை யாருன்றதை அறிஞ்சுக்கிறவங்க, சத்தியம் எப்படிப்பட்டது புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரி, நான் தேவன் தான், போதகர் தான், ஆண்டவர் தான், கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, சரி, நான் அவர் தான். அதுக்கு நெசுக்கில சொல்றாரு பாருங்க, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் உங்கள் கால்களை கழுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ. அவர் தரை மட்டும் தாழ்த்திட்டாருங்க, நீங்களும் கத்துக்குங்க அப்படின்ற. யாரு சொல்றாருங்க? இன்னைக்கு யாரு சொல்றாருங்க? நமக்கு சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. கிறிஸ்து என்ற பேர் வச்சிருக்கவங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. ஆனா கிறிஸ்துவை உணர்ந்தவர்கள் ஃபாலோ பண்றதுக்காக சொல்றாங்க. அதான் அழகா அந்த லாஸ்ட் வர்ஸ்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியே காண்பித்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன காண்பித்திருக்காருங்க? அப்ப நான் இன்னும் வாக்குவாதத்துல நிக்கிறேன், இன்னும் ஒருத்தர் மேல நான் என்ன பண்றேங்க, இன்னும் என்கிட்ட வந்து ஒரு சகோதரன் மேன்மையா பார்க்க முடியல, என்னை காட்டிலும் அவர் மேன்மை உள்ளவர் எனக்குள்ள அந்த எண்ணம் வரல அப்படின்னா மாதிரியை பின் வைத்திருக்காருங்க. அது அங்கதான் இருக்கு. ஆனா என்னுடைய நடைமுறையில் என்ன இல்லைங்க அது. அதான் அழகா சபைக்கு சொல்றாரு பாருங்க, எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்தார். நீங்க சகோதர மத்தியில எப்படின்னா அவர் கிரையில காண்பித்தாருங்க. இப்ப நீங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்க எப்படி நடக்கும்ன்றது அழகா காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்னா, மிகுந்த மனத்தாழ்மை யாருக்கு வரணுங்க? நமக்கு வரணும். யார் கிறிஸ்துவை சார்ந்து அவருக்குரியவர் நான் என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல என்ன கேட்கிறாருங்க? மிகுந்த மனத்தாழ்மை வர்றது இல்லைங்க, வரங்க. அதுதான் தேவன் வசனம் கொடுத்துருக்காரு. அதான் இன்னைக்கு உட்காந்து நம்மள்ட்ட எல்லாம் பேசுறாங்க, வரங்க. நம்மளாம் அழைச்சி இங்க பேசிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா இந்த இந்த குவாலிபிகேஷன் நம்ம இருக்கிறதுனாலதான், இதுக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம இருக்கிறதுனாலதான் தேவன் நம்ம அழைச்சி பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு. இந்த சிலுவையின் பாடுகள் மத்தியில நம்மளுக்கு தேவன் இந்த வார்த்தைகளை பேசணும்னா, அவர் செஞ்ச அந்த ராபோஜன பந்தியில, அப்படி அவர் செஞ்ச அந்த கால்கருண அந்த ராபோஜன நேரத்துல, இது எல்லாத்துலயும் என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்னா, அவர் நடந்து மாதிரியா இருக்கிறாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சபைக்கு சொல்றாருங்க அழகா. எப்படி சொல்றாருன்னா, மிகுந்த மனத்தாழ்மை. நம்ம ஒரு சகோதரன்கிட்ட ஒரு விஷயத்த பார்த்துட்டோம்னா நம்முடைய இருதயமே ரொம்ப கசப்புக்குள்ள போயிடுதுங்க. ஏன் நம்மளுடைய சிந்தனை ஏன் அப்படி போகுதுன்னா, நான் எப்படி இருக்கிறேங்க சொல்லுங்க? மாம்சத்துக்குரிய. சூப்பருங்க, சூப்பர், வண்டர்ஃபுல்ங்க, நல்ல சப்ஜெக்ட்ல இருக்கீங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்றாங்க? ஆனா நீங்க ஆவின் பிரகாரம் நடந்தீங்கன்னா எப்படி யோசிக்குவேன்? ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா சிந்தித்திருக்காரு, ஆனா என்ன காட்டிலும் அவர் மேன்மை உள்ளவர் என்று தான் நான் என்ன பண்ணுவாங்க? ஏன் வரல? அதான் சொன்னாருங்க, தேவ பய பக்தியோடு நீங்க சகோதர சிநேகித்தா தான் தேவ பயபக்தி உங்களிடத்துல இல்லாத இருக்கிறதுனால, நீங்க மாம்ச ரீதியா யோசிக்கிறதுனால தாங்க அநேக கசப்புகள், அநேக வேதனைகள், அநேக சஞ்சலங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள சகோதரருக்குள்ள உருவாக்கப்படுகிறதுங்க. அப்ப தேவ பயபக்தி நம்ம இடத்துல வேணும்னா, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி. ரொம்ப வாட்டி படிச்சிருக்கோம் அந்த வருஷம் இல்லைங்களா? ரொம்ப வாட்டி படிச்சிருக்கோங்க. என்ன அழகா சொல்றேன்னா, ரொம்ப அழகா தெளிவா அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தி எழுதுறா பாருங்க. சாந்தம்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு விரோதமான விஷயங்கள் எழும்பப்படுங்க, உங்களுக்கு விரோதமான சிந்தனைகள் பேச்சுகள் வெளியரங்கமா என்ன அவங்க வெளியே நிலை கொண்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க கேட்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கணும்னா, அதான் கத்து கொடுக்குறாருங்க.
சாந்தத்தோடும். உங்களுக்கு வரும் பிரச்சனை வருங்க. ஏன்னா நீங்க ஏன் பிரச்சனை இது வருதுன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை என்ன பண்ணுங்க. சிலுவைனா என்னங்க? இப்ப வரும் யாருக்கு வரும்? கிறிஸ்துவை யார் உண்மையாய் அவர் கூறியவன் என்று சிந்தித்து செயல்படுகிறானோ அவனுக்கு வருகிற பாடுகள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவரை தாங்கி. நீடிய இயேசு கிறிஸ்துட்ட பார்த்தோம், நம்ம கிட்ட இருக்குதான் நம்ம என்ன பண்ணுங்க. ஏன்னா இது சபைக்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க. அதான் சொல்றாரு, நம்ம மாதிரி உங்களுக்கு பின் வைத்து என்ன பண்ணிருக்கேன், போயிருக்கிறேன். நீங்க யார் கால் கழுவலான்னு யோசிக்கிறீங்க, நான் கழுவிட்டேன். நீங்க யோசிக்கிறீங்க, நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு மாதிரியா நான் பின் வைத்திருக்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே டைம்லங்க எல்லாரும் சிலுவை தியானத்தை தியானிப்பாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துடைய இந்த அன்பான இந்த குணலட்சணங்க, அவர் சேர்ந்த அந்த பணிவு, அவர் சேர்ந்த அந்த தாழ்மை, இது யாருக்குள்ள இருக்குன்னா சபைக்குள்ள தான் இருக்குங்க. இன்னைக்கு சபை ஆதியில இருந்த அன்பு இல்லாத போதுன்னா இன்னைக்கு ஞான அறிவு பெருக்கிடுச்சுங்க. அது அந்த ஞான அறிவு எப்படி பெருக்கிருக்குதுங்க. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்ச சிந்தையாவே என்ன பண்றாங்க. ஏன்னா ஞானம் பெருகிருக்கு, அறிவு பெருகிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். தேவ பயபக்தி உள்ள இல்ல. இப்ப என்ன சிந்தனையா இருக்காங்க. அந்த தேவ பய பக்தி இல்லாத இருக்கா ஒரு சகோதரன் முழுமையா என்ன பண்ண முடியும், அன்பு என்ன பண்ண முடியலைங்க, காட்ட முடியல. மிகுந்த மனத்தாழ்மை வரமாட்டேங்குதுங்க, சாந்தம் வரமாட்டேங்குதுங்க, பொறுமை, நீடிய பொறுமை வரமாட்டேங்குது. இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சுங்க. அவர் ஜாட்டியால என்ன பண்ணாங்க, காரியம் என்ன பண்ணாங்க, எல்லா வித வேதனைப்பட்டாருங்க. அவர் ஒரு நைட்டு காட்டி கொடுக்க பிறகு அந்த ராத்திரி ஃபுல்லா சஃபர் பட்டு திரும்பி என்ன பண்றாருங்க, டே ஃபுல்லாங்க சஃபர் பண்றாங்க. இது எல்லாத்தையும் இந்த வார்த்தைக்கு தகுதி உள்ளவரா இருக்கிறாங்க. தகுதி உள்ளவரா இருக்கிறதுனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலர் மூலமா சபைக்காக இந்த வசனங்களை என்ன பண்றாருங்க, எழுதிட்டு இருக்காருங்க. நான் மாதிரி உங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா வைத்து, அதான் சொல்றா பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அழகா இருக்கு வசனம். இப்படி நடைமுறை வாழ்க்கையில நம்ம செஞ்சிட்டோம்னா இன்னைக்கு எல்லா சகோதரிகளும் இன்னொரு படி தேவனுக்குள்ள என்ன இருக்குங்க, அதிகமா வளர்றாங்க. இது ஆதி ஆரம்பிங்க. பவுல் அப்போஸ்தலர் பவுல் சீஷர்கள் மத்தியோடு இருக்கும் பொழுது அவர் காண்பித்த அன்பினால அநேக ஜனங்களுக்கு அவர் போதித்து அநேகர் இந்த அன்புக்குள்ள அவர் என்ன பண்ணாருங்க. அதான் ஆதி அன்புங்க. அது ஏன் இப்ப இல்லாத போயிடுச்சு, தனிஞ்சு போயிட்டு இருக்குது. ஏன் விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியல, ஏன் சபைக்குள்ள ஐக்கியத்தை பார்க்க முடியல அப்படின்னா, எல்லாருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, மாம்சத்தின் படி சிந்திக்கிறவன் மாம்சத்துக்குரியவைகளே என்ன பண்றாங்க, செய்கிறான் இல்லைங்களா. அப்படி அவனுடைய மாம்சத்தின் சிந்தனை ஆச்சுன்னா ஞானமான காண்பிக்குதுங்க. நான் செய்யறது எனக்கு என்ன இருக்குதுங்க, சரியா இருக்கு. ஆனா தேவ பயபக்தியோட நீங்க யோசனை பண்ணீங்கன்னா நான் செய்யறது என்னவா இருக்குது, அதான் சொல்றாரு. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, முந்திக் கொள்ளணும். நான் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன். ஆனா நடைமுறை வாழ்க்கையை நான் வரும்பொழுது நான் என்ன பண்ண முடியலைங்க, நடக்க முடியல. நான் படிக்கிறேன் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல ஒருவர் எப்படி இருங்க, பட்சமா இருங்க. இன்னைக்கு 200 பேரு நம்ம சபையில இருக்கோம்னா 200 கையும் போட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா இன்னைக்கு சபை ஆதியுடைய அன்பு சபையில என்ன இருக்குங்க. அப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அதான் அவர் சொல்றாரு, நான் மாதிரி என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். காண்பித்திருக்கிறதுனால நீங்க எப்படி இருங்க, பட்சமா இருங்க. கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, முந்திக் கொள்ளணும். ஆனா இப்ப கனம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் கனம் பண்றதுல கஷ்டமா இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் பச்சை இல்லைங்களா, மாம்சத்தின் பிரகாரமாய் சிந்திக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். கனம் பண்றதுல என்ன இல்லைங்க, நம்மளுக்கு முழுமையா
இல்லைங்க. ஏன் இல்ல? நீங்க ஆவின் புறமா யோசித்தீங்கன்னா ஆவின் புறமா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? தேவ பயபக்தியோடு நீங்க ஒரு சகோதரி நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியுங்க? செய்ய முடியும். செய்ய முடியும் இல்லைங்களா? அதான் இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்களை நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா கத்துக் கொடுக்குறாங்க. வாசிக்க கேட்போங்க. மத்தேயு 26:33. பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இது இந்த வசனம் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? ரொம்ப வாட்டி கேட்டிருப்பீங்க. என்ன சொல்றாருங்க? பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். யார் சொன்னாருங்க? பேதுரு யாரோடு இருந்தாருங்க? இயேசுவோடு. எப்போ இருந்தாருங்க? கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவரோடு உறவாடுங்க. என்ன பண்ணாருங்க? யார் உங்களை விட்டு விலகி போனாலும் நான் மாட்டேங்க. உறுதியா இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்தாருங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தை எப்படிங்க? யார் விட்டு உங்களை விலகி போனாலும் நான் என்ன மாட்டேங்க. கண் முன்னாடி பார்த்த மகிமையான தேவன் அவரோடு இருக்கும் பொழுதே அவர் என்ன ஆயிட்டாருங்க? விழுந்து போனாருங்க. இன்னைக்கு நம்ம கூட சத்தியத்தை அறிஞ்சுன்னு தான் இருக்கிறோங்க. இன்னைக்கு பேதுரு போல நம்ம கூட இடறி விழுந்து தான் இருக்கிறோங்க. அன்னைக்கு பேதுரு இயேசுவோடு இருந்து காண்பித்து கடந்து சென்றாருங்க. இன்னைக்கு வேதத்திலிருந்து தேவன் அநேக விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. அநேக விஷயங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொடுங்க. வசனத்தினால நம்மளுக்கு பிழைப்பூட்டினா கொடுங்க. நம்ம மாம்சத்துக்குரியவர்களா யோசிக்கிறதுனால அது எல்லாமே நமக்கு என்ன இருக்குதுங்க? மனக்கண்கள் கூடாக்கி வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காருன்னா இப்பிரபஞ்சத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு அவரோடு இருக்கும் பொழுது சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்ன பண்ணிடுவேன்? 3 தரம் மறுதலிப்பார். அப்படி ஆனாருங்க. அவர் பட்ட வேதனை, பேதுருக்கு பட்ட வேதனை அவர் கொண்டே தெரியுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நான் என்ன ஆயிட்டேங்க. இன்னைக்கு சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம கூட அப்படித்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சபைக்கு திரும்பி அவர் என்ன பண்றாருன்னா சபைக்காக பேசுறாரு. இது பவுல் அப்போஸ்தலர் யாருக்காக பேசுறா? கிறிஸ்துவை சார்ந்து உண்மையா நடக்கிற ஒரு மனுஷனுக்காக தேவனுடைய குணத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்காருங்க? அதான் இங்க சொல்றாருங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்க. பேதுரு கூடவே இருந்தாருங்க. ஆனா விட்டு விலகி போகும்போது கொடுங்க தேவன் என்ன பண்ணலங்க? நேசித்து அவர் நிமித்தம் அநேக காரியங்களை செஞ்சாரு. பேதுருவை பத்தி மீதி பேர் யாருக்கு அவர் போய் என்ன பண்ணலீங்க? பேதுருடைய குற்ற உணர்வுகளை எந்த இடத்துல என்ன பண்ணலீங்க? இது யார் பண்ணீங்க? கர்த்தராகிய இப்ப நான் என்ன பண்ணேங்க? வசனம் சொல்றாங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? மன்னிக்கணும். நம்மளுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை வரும்போதுங்க இல்லாத விஷயத்தெல்லாம் சேர்த்து சில குறைங்க பேசுவாங்க பாருங்க. மனசு ரொம்ப வலிக்க செய்யும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. யாருங்க? கிறிஸ்துவை நடக்கிற மனுஷன் என்ன இருக்கக்கூடாதுங்க. அவங்ககிட்ட தான் தேவன் பொறுமை எதிர்பார்க்கிறாரு, நீதி எதிர்பார்க்கிறாருங்க, சாந்தத்தை எதிர்பார்க்கிறாருங்க, தாழ்மை எதிர்பார்க்கிறாருங்க. யார்கிட்டங்க? நடக்கிற மனுஷன் கிட்ட. பிதாவாகிய தேவன் யாரும் தெரியுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரும் தெரியுங்க. ஆனா மகிமையான தேவன் வருவதற்கு முன்பதாக நம்ம ஆயத்தப்படுத்திக்கணுங்க. நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும்னு எப்படி இருக்கணுங்க? கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்க கூட என்ன பண்ணுங்க? உங்களுடைய சகோதரனுடைய குறைகளை நீங்க வெளிரங்கமாய் பேசாதபடிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? அந்த குணத்தை உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்க. ஆனா நீங்க அது வெளியே பேசுறீங்க, மனசு கஷ்டம் பண்ணிக்கிறீங்க, வேதனைக்குள்ள கொண்டு வர்றீங்க, அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நீங்க காமிக்கிறீங்கன்னா முதலாவது நானே தேவ பயபக்தியில என்ன இல்லைங்க.
ஒரு சகோதரன் இடறி போயிருக்கான்னா அவனுக்காக ஜெபிக்கணும் வச்ச அந்த குறைய என்ன பண்ணக்கூடாதுங்க, ஹைலைட் பண்ணுங்க. அதான் கத்துக் கொடுக்குறாருங்க. எவ்வளவு வேத வசனத்தை வாசிக்கிறேங்க, எவ்வளவு தியானிக்கிறேங்க, ஆனாலும் இந்த குணலட்சணம் நம்ம இடத்துல இல்லாம போயின்னு இருக்குன்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நான் இருக்கிறேங்க. கேட்கறேங்க, நல்லா கேட்கறேங்க, ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படியலங்க பிரயோஜனம் என்ன இல்லைங்க. அதான் அங்க சொல்றாருங்க, பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரை அடைந்து போனாலும் நான் ஒரு காலம் என்ன மாட்டேங்க, இடறி விழ மாட்டேன். எனக்கு அப்படித்தான் சொன்னுகிறேன். எனக்கு சத்தியம் தெரியும், அது தெரியும், எனக்கு இது தெரியும். என்ன யாருன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்த பேச வந்துட்டா போதாங்க, வக்கான வசனங்களை எடுத்து 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 நம்ம என்ன பண்றாங்க, தேவன் பார்ப்பா, மகிமையான் தேவன், அவர் பேர் இதுப்பா, அவர் தேவன் இப்படிப்பா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதுப்பா, ஹோலி ஸ்பிரிட் இருந்து இப்படிப்பா, இது எல்லாத்தையும் விளக்கி விளக்கி என்ன பண்றாங்க அழகா. ஐக்கியம் எங்க இருக்குப்பா? நீ மாதிரியா இருக்கணும், அந்த மாதிரி எங்க இருக்குப்பா? அதான் நம்ம பேதுருல ஒரு விஷயத்த சொல்றாருங்க. 1 பேதுருங்க 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தோம். நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. என்ன சொல்றாருங்க, நீங்க முன்ன இப்படிதான் என்ன இருந்தீங்க, மனப்போன போக்கில நீங்க என்ன கொண்டு இருந்தீங்க, உங்களுடைய இச்சைகள் புறமே நடந்து கொண்டு இருந்தீங்க. எப்படி நடந்துருந்தீங்க, அறியாமல் என்ன பண்ணிருந்தீங்க, நீங்க செஞ்ச தவறு அது உங்களுக்கு தவறு இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. ஒருத்தருக்கு விரோதமா நீங்க பேசுவீங்கன்னா அந்த விரோதமா பேசுற காரியம் அது உங்களுக்கு தப்பா தோணல. ஒருத்தரை நீங்க மன்னிக்காம அவங்க சபிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாவே தோணல. அப்ப நீங்க முன்னே இருந்த இச்சைகளின்படி இனி என்ன பண்ணாதீங்க, நடவாமல் நீங்க என்ன இருக்கணுங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா என்ன இருக்கணுங்க இருக்கணும். யாருக்குங்க, கிறிஸ்துவுக்கு. அது கீழே ஒரு வசனம் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வசனத்தெல்லாம் வச்சு நீங்க பார்த்துட்டு இதெல்லாத்தையும் நான் எங்க இருக்கிறேன், பரிசுத்தவானா இந்த லிஸ்ட்ல நான் இருக்க முடியுதா, என்னை அழைத்தவர் பரிசுத்தர், நான் இந்த வசனத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த கேட்டகரிக்குள்ள நான் இருக்கிறேனா அப்படின்னா நான் பரிசுத்தத்திற்குள்ள நான் என்ன இருக்கேங்க போயிட்டு இருக்கேன். என்னை அழைத்தவர் பரிசுத்தர். எப்படி பரிசுத்தருங்க, பணிவிடை செய்கிறவன். அப்போ இவர் என்ன பண்ணாருங்க, பந்தில அமர்ந்திருந்து சாப்பிடணும், ஆனா பந்தில அமர்ந்தில்லாதபடிக்கு என்ன பண்ணாருங்க, பணிவிடை செஞ்சாருங்க. அப்போ அவர் பிதாவுக்குரியதை சிந்தித்தாருங்க. அவருடைய கால்கள் என்ன பண்ணாருங்க, கழுவினாரு இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, மாதிரி என்ன பண்ணிருக்காருங்க. இப்போ 3ஆம் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பேதுரு அவரை மறுதளித்தாருங்க. ஆனாலும் அவருடைய குணம் என்ன இருந்துச்சுங்க, அவரை குறப்படுத்தாதபடிக்கு மன்னிக்கிறவராய் நிலை கொண்டிருந்தாருங்க. அப்ப கர்த்தர் சபைக்காக நமக்கு சொல்றது என்னன்னா, நீங்க முன்னே இந்த காரியங்களை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஆனா நீங்க கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறீங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்னவா இருங்க. அப்ப பரிசுத்தரா இருங்கன்னா அவர் செஞ்ச காரியங்கள் நம்ம என்ன பண்ணுங்க இப்போ தொடர்ந்து செய்ய போகும் பொழுதுதான். அது எப்பங்க, நீங்க தேவ பயபக்தியோட சகோதரனை நீங்க நேசித்தா தான் என்ன பண்ண முடியுங்க, அவர் பரிசுத்தர் நானும் பரிசுத்தராய் மாறத்துக்கு முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவாருங்க, நம்ம வாசிக்க கேட்போங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் என்ன பண்ணாருங்க, செய்ய வந்து அவர் என்ன பண்ணாருங்க, அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவன் என்ன பண்ணாருங்க. எப்படி கொடுக்க வந்தார்னா, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி எல்லாத்துக்கும் மகிமையான தேவன்ல, இந்த உலகத்தின் முடிவில் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறவருங்க, நியாயாதிபதிங்க, ஜீவ கிரீடத்தை விசுவாசிகளுக்கு கொடுக்க போறவருங்க, நித்தியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவங்க நம்மள. இப்படிப்பட்ட மகிமையான தேவன் ஊழியம் என்ன பண்ணாருங்க, செய்ய வந்தார். நம்ம மண்ணுக்குருவிகள் என்ன பண்றாங்க, அதான் சொன்னார் ஃபர்ஸ்ட் வசனம்.
மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை என்ன பண்றாங்க? சரி. ஆவின் கிரை வர மாட்டேங்குது. ஏன் ஆவின் கிரை வரலன்னா, நான் உன்னை எப்படி இருக்கேங்க? என்னுடைய ஞானத்திலும் அறிவிலும் ஸ்மார்ட்டா இருக்கிறேங்க. கர்த்தர் எனக்கு முன்பதாக நான் என்ன பண்ணலைங்க? அதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அழகா சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி நான் என்ன பண்ணிருக்கேங்க? வந்தது மாத்திரம் இல்ல, அநேகரை மீட்கும்படி என் ஜீவனை நான் என்ன பண்ணிருக்கேங்க? கொடுத்திருக்க. இப்ப நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து போனாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எதை கொடுத்துட்டு இருக்கோம்? அவருடைய ஜீவனை கொடுத்துட்டு போயிட்டாருங்க. எல்லாரும் மீட்கும் பொருளாக மீட்கிறதுக்காக என்ன பண்றாருங்க? தன்னை முழுமையா கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு ஒரு சகோதரனை நான் உண்மையா நேசிக்க முடியலன்னா என்னுடைய ஜீவனை எங்க கொடுக்க முடியுதுங்க? நான் இயேசுவை போல என் சகோதரனை நான் பார்க்க முடியல, நான் இயேசுவை போல என் சகோதரியை பார்க்க முடியல அப்படின்னு என்னங்க? அன்பு வந்து என்ன பண்ணாதுங்க? அயோக்கியமானது. அன்பு தற்பொழிவு என்ன பண்ணாதுங்க? அன்புக்கு என்ன இல்லைங்க? போராமை இல்லை. அன்புடைய கேட்டகரி நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த கேட்டகரியில எங்க இருக்கிறீங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துலயும் நான் இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுங்க? ரிசல்ட் இது இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்துச்சுங்க. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பயபக்தியோட துதிக்கிறாங்க. அவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் சில பேர், நிறைய பேருங்க, அவங்க தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அந்த பயபக்தியோட தொழுது கொள்கிறாங்க. ஏன்னா அவர் மகிமை உள்ள தேவன் என்பதை என்ன பண்ணிருக்காரு? தேவனே நடைமுறை வாழ்க்கையில நடந்து காண்பிச்சிருக்காருங்க. இயேசு இயேசு என்று எல்லாரும் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறாங்கன்னா அவருடைய வாழ்க்கை வழிகள் என்ன இருக்குதுங்க? தன் ஜீவனை கொடுத்து போனாருங்க. பாவியாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? அதான் இங்க சொல்றாங்க, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது தேவன் நம்ம கிட்ட வந்து அந்த ஜீவனை கேட்கலைங்க. எதை கேட்கிறாருன்னா, நீங்க நேசிக்கிற நேசம் இயேசு கிறிஸ்து எதையுமே எதிர்பார்க்காம தேவ பயபக்தியோடு அவர் செஞ்சது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? அதான் அழகா சொல்ற பாருங்க, கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். அப்படிங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தருங்களா? ஆமா, படிங்க. பரிசுத்தரும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஆனா அழகா படிச்சாரு. நீடிய பொறுமை ஒரு ஸ்டெப் அதே அழகா ராகெழுத்து படிச்சாருங்க இல்லைங்களா? ஆக்சுவலி என்ன, நான் இந்த கேட்டகரி எல்லாம் யார்கிட்ட இருக்கணுங்க? நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்க. என்ன இங்க என்ன வசனம் படிச்சீங்க? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் என்ன இருக்கீங்க? தேவனால் தெரிந்து கொள்ள. நம்ம எல்லாரும் தேவனால் என்ன பண்ணிருக்கேங்க? அதனால தேவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்காருங்க. சரி, ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, ஊழியம் என்ன பண்ணிருக்கேன்? செய்ய வந்து எல்லாரும் மீட்கும்படி என் ஜீவனை நான் என்ன பண்ணிருக்கேன்? கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா, நான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன். அப்ப நான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன்னா இப்ப நீங்க மாதிரியா நடக்கணும். எப்படி நடக்கணும்? அதான் சொல்ல பாருங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நீங்க தேவனால் தெரிஞ்சிருக்கீங்கன்னா, நீ எவ்வளவு படிச்சிருக்கிறப்பானா, நான் +2 முடிச்சிருக்கேன். நீ எவ்வளவு படிச்சிருக்கப்பனா, நான் டிகிரி பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்ப்பா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கேன். அது இந்த உலகத்தின் ஞானத்தோட சொல்ற வார்த்தைங்க. ஆனா இப்போ என்ன கேக்குறேன்னா, நீ என்ன படிச்சிருக்கிற, எப்படி இருக்குன்றது இப்ப என்ன பண்றாருங்க? இந்த வசனத்தின் வார்த்தையில வருகிற வார்த்தை நான் எங்க இருக்கிறேன் அதான் இங்க கேக்குறாருங்க. என்ன கேக்குறாருங்க? நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்தவான். அப்போ உனக்கிட்ட ஒரு மனுஷனை பிரியமாய் பார்க்க முடிகிறதா? அப்போ நீ சந்தோஷத்துல ஒரு மனுஷனை பார்க்கனா உறக்கமான இரக்கத்தை உனக்கிட்ட என்ன இருக்கணுங்க? இருக்கணும். அப்படி
இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இது யார்கிட்ட இருக்கிறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட. நம்ம கிட்ட இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, ஆனா நானும் உன்னை என்ன பண்ணுகிறேன், மாம்சத்தின் பிரகாரமா சிந்திச்சுட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா ஆகலன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாங்க. இந்த 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 குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட சாந்தம் இருக்குது, மன உருக்கம் இருக்குது, மனத்தாழ்மை இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, இதெல்லாம் நான் தரித்து இருக்கிறேன்னா நான் பரிசுத்தவானுக்குள்ள இருக்கிறேங்க. அதான் முன்னே இருந்த நீங்க இச்சல்படி நீ செய்யாதபடிக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா நீங்க என்ன இருக்கணுங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு நீங்க நடந்து இருக்கீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம கிட்ட என்ன இருக்குங்க, நான் பரிசுத்தவான், தேவனால் நம்ம நெஞ்சு நிமிர்ந்து தேவனை என்ன பண்ணலாங்க அழகா. ஆனா இல்ல என்ன தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, நான் பரிசுத்தத்துக்குள்ள என்ன பண்ணலைங்க. அதான் இங்க சொல்லித்தரேன். அதான் லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசிப்போங்க. எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாத்தீங்களா, ஆவின் கனி என்னங்க இங்க சொல்ற பாருங்க, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையில என்னதுங்க விளங்கும். இதுதான் ஆவின் கனி. யார் மேல எந்த கசப்பு கொள்ளாதுங்க. இதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு போனாருங்க. பேதுரு கூடவே இருந்தாருங்க. நான் உங்களை மாத்திரம் இடறி என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்ப்பா, மரணம் என்ன சூழ்ந்தாலும். அதான் ஒரு அழகா ஒரு வசனம் என்ன சொல்றேன்னா, அதற்கு அவன் யாருங்க, பேதுருங்க, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய். காவலிலும் சாவிலும் நான் என்ன பண்றேங்க, ஏன் சொல்றதுங்க, அப்படி சொன்ன ஒரு மனுஷனே என்ன ஆயிட்டாருங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணலீங்க, அவரை எந்த இடத்துலயும் அவரை ஹைலைட் பண்ணி குற்றப்படுத்தி என்ன பண்ணலீங்க, பேசலீங்க. எந்த இடத்துலங்க. அதான் ஒரு அருமையான இந்த பழைய பாடல் இருக்குங்க. என்னங்கன்னா, சேவல் கூவிடும் மூன்றாம் வேளையும் சொந்த குருவை மாறுதழித்தான் ஓடி ஒழியும் பேதுரையும் நோக்கி அன்பாய் நோக்குகிறார். இந்த வழிய அந்த மனுஷன் என்ன பண்ணிடுச்சுங்க, இந்த அந்த பார்வையினுடைய அந்த அன்பே அந்த மனுஷன் என்ன பண்ணிச்சுங்க, வேதனைக்குள்ள ஆக்கிடுச்சுங்க. ஆனா அவர் செஞ்ச வேலைக்கு இது பாருங்க. அப்புறமேட்டு பேதுருங்க மனுஷன் அளவில்லாம சூப்பரா பண்ணாருங்க. எப்படி சொல்றாருன்னா, அவரை மாதிரி மறிக்கிறதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை, அப்பா என்ன என்ன பண்ணுங்க, சூப்பரா பண்ணிட்டாரு. நம்ம கூட இப்போ அப்படித்தான் தவறி இருக்கிறோம் சில விஷயத்துலங்க, செய்யாதபடிக்கு. தான் இந்த சிலுவின் பாடலின் மூலியமா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது எல்லாத்துலயும் எப்படி இருந்தாருங்கன்னா, உண்மை உள்ளவராய் தேவனுடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம கூட தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா அது சித்தத்தை செய்யறதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறாங்க. ஆனா அது மறந்து மாம்சத்து குறைவுகளே சிந்திக்கிறதுனால மாம்சத்து குறைவுகளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஒரு லாஸ்ட்ல வசனம் சொன்னாங்க, என்னன்னா, ஆவின் கனியும் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எப்படி விளங்குங்க, சகல நற்குணத்துல என்ன அதுங்க. ஒரு 4 விஷயத்த பார்த்து வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னங்கன்னா, பந்தியில் இருக்கவன் பெரியவனா, பணிவிடை செய்கிறவன் பெரியவனா என்று என்ன பண்ணிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருங்க, பந்தியில் இருக்கவன் தான் பெரியவன், ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், பணிவிடை சேர்ந்திருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க. 2வது விஷயத்த பார்த்தோம். அவர் கால் என்ன பண்ணாருங்க, கழுவிட்டு என்ன சொன்னாருன்னா, நான் உங்களுக்கு மாதிரி என்ன பண்ணிருக்கேன், காண்பித்திருக்கேன். அப்ப நீங்க எப்படி இருக்கணுங்க, அந்த மாதிரியை பின்பற்றுகிறவர்களா நீங்க எப்படி இருக்கணும்னா, ஒருவரை ஒருவர் தெய்வ பயபக்தியோடு உங்க சகோதரி நீங்க என்ன பண்ணுங்க. 3வது விஷயம், பேதுரு என்ன பண்ணிட்டாருங்க, யாரும் உங்க இடறி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேங்க. நீங்க சத்தியம் தெரிஞ்சுங்க, நம்ம அப்படித்தாங்க சில பிரச்சனைங்க போராட்டம் வேதனை நம்மளுக்கு உருவாக்கும் போது நம்ம கூட என்ன இருக்கிறாராப்பா இல்லையாப்பான்றது வேதனைக்கு என்ன இருக்குங்க, கல்ல போட்டாரு.
அப்படி இடறி போவாதபடிக்கு தேவன் கொடுத்திருக்க வார்த்தையில நம்ம என்ன இருக்கணும்னா, சகோதரன் நமக்கு கூட இருக்கிற சகோதரர்கள் நமக்கு கொண்டு வர இடர்கள் நிமித்தம் நம்ம அவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னிக்கிறதை போல நீங்க என்ன பண்ணுங்க. நாலாவது விஷயம், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவில்லை. நம்மள என்ன பண்ணிருக்காங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நீங்களும் ஊழியம் செய்யணும். எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும்னா, அந்த ஒருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு எப்படி பண்ண நீங்க இந்த குணலட்சணம் நீங்க ஜனங்கள் மத்தியில என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய ஊழியங்க. இந்த குணலட்சணம் வர்றதே கஷ்டங்க. இதை வந்து நீங்க அவங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க இந்த உலகத்துக்கு மாதிரியா இருக்கிறீங்க. அதான் மத்திய புத்தகத்துல ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்றாரு. என்னன்னா, உங்களுடைய நற்கிரைகளை கண்டு இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன பண்ணுங்க, சந்திப்பின் நாளில் நம்மளை கனியை பெற்று. யாரும் சாட்சி சொல்லுங்க, நம்ம கணவன் சாட்சி சொன்னா போதும், நம்ம மனைவி சாட்சி சொன்னா போதும், நம்ம பிள்ளைகள் சாட்சி சொன்னா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தேவ பயபத்துல உண்மை நடத்துறதுக்கு முடிய மாட்டேங்குது. அவ்வளவு டஃப் இருக்குங்க. நல்ல விதத்துல நல்ல கனி கொடுத்து தாழ்மையோட பொறுமையோட அன்போட என்ன பண்ண முடியலைங்க, குடும்பத்தை நடத்த முடிய மாட்டேங்குதுங்க. ஏன் நடத்த முடியலன்னா, நம்மளுடைய எல்லாருடைய யோசனை எப்படி இருக்குன்னா, மாம்சத்தின் சிந்தைகள் மாம்சத்துக்குரியவைகள் என்ன பண்ணுதுங்க. அதனால தேவன் இது ஒரு சின்ன பாடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. இந்த சிலுவையின் பாடுகள் மத்தியில தேவன் அவருடைய பாடுகள் மத்தியில சில விஷயம் நடக்கும் பொழுது அவருடைய குணத்தை என்ன பண்ணியிருக்காருங்க. இதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க சுத்தி வலிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய தாழ்மை காமிக்குதுங்க. அவர் விட்டு கொடுத்த அந்த அன்பு என்ன பண்ணுங்க காமிக்குது. யாரு மேலேயும் குறைப்படுத்தாதபடிக்கு தேவன் பிதாவுடைய சித்தத்தை என்ன பண்ணாருங்க, செஞ்சாருங்க. அவர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது 5:30 ஒரு வாட்டி படிச்சிடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, என் சுயமாய் நான் ஒன்றும் எல்லாமே பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினாருங்க. இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நம்ம என்ன பண்ணாங்க, அவரு நம்மளுக்கு இந்த குணலட்சணங்களை கற்றுக் கொடுக்காருங்க. இந்த சபையா இருக்கிற நம்ம தான் என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடியுங்க. கர்த்தர் தம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.